வித்தையருள் தண்டரள வெளியாளை தான் வருத்தி கங்கை நதி மூழ்கி கிரணபட்சை ஆடை வைது சங்கையுடன் ஆபரணம் சரசுபதி அணிந்து குழல் முடித்து குளையேர் குவிந்ததங்க தோடணிந்து வாழையல் முறுக்குமிட்டு மார்வேர் போற்றோடுமிட்டு பச்சை நீர காப்பணிந்து பவள நீர தண்டையிட்டு மச்சமதில் மையெழுதி மகிழ்ந்து மூக்குத்தியிட்டு தண்டரள மீதில் தங்க தகடணிந்து கொண்டைதனில் தேன்மலரை குவிய மீகச் சூடி பொற்சரிகை சேலை பெரிய ஏத்தாப்புமிட்டு அச்சரக்கை தோழி ஆரம்பையர் முன்னாடி வர அன்னடை நடந்து ஆனர் கொழுந்து இட்டார் போல் வண்ண அழகுடனே வந்தாள் திரு முன்பதிலே மாது வரவே மறையோனோ மாயோனோ ஏது கோலமெனவே எண்ணமதில் உன்னினராம் உன்னி தீடமாய் உள்மகிழ்ந்து மாயோனும் கன்னிதனை பார்த்து கரை கண்டார் தாமுரைப்பார் வண்ண தீருவடிவே மறையோனின் ஓவியமே அன்னமடமாதே அரசு குகந்தவளே கருத்துடைய சோதி கவியுடையிருந்தனையும் வருத்தின காரியம்தான் வகுக்க கேளொண்ணுதலே நாட்டில் ஒரு நீசன் நன்றி அறியா பிறந்து மேட்டிமையால் நோகமெல்லாம் மெய்யளித்தான் கண்டாயே கோட்டி பாவம் பிறந்து குரு நீதியை தான் கெடுத்தான் கேட்டிருக்க கூடாது கெடு நீசன் பொல்லாங்கு நம்மை நினையாததுதான் நமக்கு சற்றும் எண்ணமில்லை செம்மையுள்ள சாணாரை செய்த பங்காமேற்கலையே தெய்வ வீரவியல்லோ திசைவென்ற சான்றோர்கள் மெய்வரம்பையெல்லாம் மிக கெடுத்தான் மாபாவி கற்பகலா பெண்களுட கற்புக்கிறங்காதிருந்தால் ஓர்ப்பனமோனாமல் உடையவரனென்றோமோ எளியவனை வம்பால் இடுக்கம் செய்தே அடித்தால் விழியிட்டழுதாலும் மேதினியல் கேட்பதில்லை கேளாத காரணத்தார்
கீர்த்தி கொண்ட பேரொழியோர் நாளான நாழ்வழியாய் நம்பி நாபேரில் வைத்தால் அல்லாமல் நம்முடைய ஆரிதன் மகாநாமமதை இல்லாமலே மறைத்தான் இயல்பு கெட்ட மானீசன் ஆனாலும் பாரமில்லை அந்நீதாமுறுக்கரிது மானாபர நியாயமதை வரம்பளித்தான் மானீசன் ஆகமத்தை கூறளித்தான் அந்நீதமாபாவி தாகமடைந்தார்கள் தவசு முனிமார்களெல்லாம் நீசப்பசாசு நீ நீலத்தை கொள்ளை கொண்டு தோச பயலோடு துணையாய் மீக கூடி கொடுக்க ஒன்றில்லாம் நருள் வார்த்து கொல்லுதுகான் அதுவே ஒரு கொடுமை அநேகம் போருக்கரிது எதுவும் வரம்பு தப்பி இருக்குதுகான் வையகத்தில் ஆனதால் நாங்கள் அவனிதனில் போயிருந்து மனமுறை சோதித்து மனுவிடுக்கம் தான் தீர்த்து நாட்டிலுள்ள குற்றம் நாங்கள் கேட்டு தீர்த்து ஓட்டுவதை ஓட்டி உரைப்பதை உரைப்பித்து நாட்டையோரு சொல்லதுக்குள் நலமாக வாழ்விக்கவே பேடை என்ன மாமையிலே பெண்ணரசே இப்போது நாங்கள் நடப்பதற்கு நாளான நாளிதுவே ஆனதினால் பாவி அவனுக்கு சொல்லாமல் மானமுள்ள புத்தியை போல் வாசகமொன்றே எழுதி வருவோமென அயச்சால் மாபாவிதான் அறிந்து கருவி குளவி கற்பனைக்குள்ளாகுவதும் என்னவோ என்று இடும்பு செய்வதும் அறிய அவன் அறிய விட்டது போல் அவனிபதினாலறிய எவரும் போர் பூண்டு வரை எவ்வகையும் தான் அறிய எழுதி ஒரு வாசகம்தான் இப்போவிட வேணுமென்று முழுதும் முன்னிங்கே ஓடிவா என்றதுதான் அப்போ சரசுபதி ஆன அந்த மாமையிலும் இப்போதிவ்வகைக்கு யான் என்ன செய்கருமாம் எல்லாம் கிருவை எம்பரணி உன் செயலே அல்லாமல் எந்தனுக்கு ஆகுமோ ஏதாலும் ஆட்டுவதும் நீ அல்லவோ ஆடுவானோ நீ அல்லவோ ஓட்டுவதும் நீ அல்லவோ ஓடுவானோ நீ அல்லவோ சொல்லுவதும் நீ அல்லவோ
சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ. அல்லும் பகலும் நீ அல்லவோ. அழியாதவரும் நீ அல்லவோ. எல்லாமும் அது கிருபை எனக்கல்லாது சொல்ல இது வந்ததென சுவாமி என பணிந்தாள். மாது திருமால் மலர்வாதம் போற்றிடவே ஆதி திருமால் அவரேது சொல்லலுற்றார். நீயுரைக்க நான் எழுதி நீ நீளத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது மற்றோர்களானாலும் வம்புரைக்க கூடாது. வம்புரைத்தால் வன்னரகம் உண்பதுவே அல்லால் ஊருகதிகள் காணார்கள். ஆனதால் உன்வாக்கும் அரி அச்சரமும் காண்பித்தால் மானமென்ன ஆகுமென்று வகுத்துரை பார்வோம் என்றார். அப்போ சரசுவதி அன்போடுள மகிழ்ந்து செப்புகிறாள் நல்ல திருவாசகம் தானம்மானே. இங்கே அந்த சிவபெருமானும் சக்தியும் திருநடனம் ஆடிவிட்டார்கள். திருநடனம் ஆடிவிட்டால் உடனே இந்த உலகத்தில் சென்று பிறக்க வேண்டும் என்று அந்த சக்தியாகி அந்த உடல் சொல்லுகின்றாள் சிவபெருமானிடம். உடனே அங்கே அந்த மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், நான் சொல்லவே இல்லை, நீங்களாகவே பிறக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்கள், அதனால போய் பிறகுங்கள் என்று சொன்ன உடனே இங்கே சம்பூர்ண தேவனாக அந்த வெயிலாளம்மையாள் வயிற்றில் தோன்றுகின்றார்கள். தோன்றி என்ன ஆகின்றது, அங்கே அந்த வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்ந்து அந்த கரு, அந்த சம்பூர்ண தேவன் என்ற கருவும் பிறந்து விட்டார். அப்போ இப்பொழுது அந்த சம்பூர்ண தேவனுக்கு படிப்பு சொல்லித்தரணும் இல்லையா, படிப்பு கல்வி வேணும். அந்த கல்விக்கு இங்கே சரஸ்வதியை அழைக்கின்றார்கள். நீங்கள் இது வேற எங்கேயோ நடக்குது, எங்கேயோ ஒரு சரஸ்வதி வருகின்றால் அப்படின்னாலாம் இல்லை. அதாவது நிறைய இதில் கற்பனையில் எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. பச்சை நிடா ஆணை அடிந்து அந்த பவள நிறைய கம்மல் போட்டு அந்த கையில் வளையல் போட்டு அவளை அப்படியே வித்தரக தண்டருள அந்த அந்த வெண் தாமரையில் வீட்டிருக்கின்ற சரஸ்வதி வருகின்றாள் அப்படின்னு சொல்லுகின்றார். கல்வி எப்போவுமே வெண்மையானது தாங்க. கல்வி எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி கற்பது நமக்கு ரொம்ப வெள்ளை உள்ளத்தை தருவது தான் கல்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பேராசை இருக்குது, இல்லை ஒரு மாதிரி ஏதாவது ஒரு மனசுக்குள்ளால ஏதாவது ஒன்று அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. நல்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்து நல்ல உண்மையாக ரொம்ப இதாக எழுதியிருக்கின்ற ஒரு புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்க, உங்களுடைய எண்ணம் அப்படியே மாறிடும். அதான் கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் நம்ம கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே இந்த சம்பூர்ண தேவன் இங்கே பிறக்க இருக்கின்றார். பிறக்க இருக்கின்றதால் இனி அவருக்கு கல்வி புகட்டணுமே. அப்போ அதுக்கு யார் வேணும்? சரஸ்வதி வேண்டும். சரஸ்வதியை அங்கேயே அந்த 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 அறிவியாகிய பிரம்மனின் மனைவி தான் சரஸ்வதி. ஆனால் இங்கே மகாவிஷ்ணு ஒன்றுமே சொல்லவில்லை. அவள் சரஸ்வதியை என்ன செய்கின்றாள்? அங்கே அழகாக கலை அணிந்து அந்த ஆடை அணிந்து, அழகு பச்சை என்றால் அந்த பச்சை நீங்கள் என்னதான் பார்த்தாலும், எந்த கலர் நீங்கள் வானத்தை நீல கலரில் பார்த்தாலும் அந்த பச்சையா இருக்கின்ற அந்த அந்த செடி கொடைகளை பார்த்தால் உங்களுக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு மனம் அகமகிழும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா, அப்படியே உள்ளமே அப்படியே மகிழும். அதான் நீங்கள் அந்த உள்ளம் மகிழ்வதற்கு நாம் கல்வி கற்க வேண்டும். அப்போ கல்வி எப்படி நமக்கு நினைக்குது? அந்த வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கின்ற அந்த சரஸ்வதியால் நமக்கு கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தான் நம்ம சொல்றோம். அப்போ அவள் இங்கே வருகின்றாள். யாருக்கு வருகின்றாள்? எங்கே வருகின்றாள்? எதை சொல்ல வருகின்றாள்? அங்கே அந்த
அந்த சம்பூர்ண தேவனாகிய அந்த அந்த முத்துக்குட்டி என்ற சம்பூர்ண தேவன் வெயிலாளம்மையாளுடைய வயிற்றிலும் அங்கே அந்த பொன்னு நாடார் அவருடைய அவருக்குமாக அங்கே பிறந்து விட்டார். பிறந்ததானே கல்வி கற்க முடியும். வயிற்றுக்குள்ளாலே அங்கே அந்த பிரகலாதனுக்கு அந்த வயிற்றில் இருக்கும் போதே அந்த நாராயணா என்ற மந்திரத்தின் பெருமையை அவர் பேர் என்ன நாரதர் சொல்லி அந்த அவர் பிறக்கும் போதே அந்த பிரகலாதன் அப்படியே அந்த நாராயண மந்திரத்தோட அந்த ஞானத்துடைய பிறக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த சம்பூர்ண தேவனாகிய சம்பூர்ண தேவனுக்கு என்ன ஆகின்றது, அந்த கரு அங்கே கரு வரும்போதுதான் திருநடனம் ஆடினார். கருவற்று அவர் என்ன செய்கின்றார், வெளியே அந்த குழந்தையாக பிறந்து அவருக்கு இப்பொழுது கல்வி கற்க வேண்டிய காலம் வந்துவிட்டு. நம்ம ஒரு 4வது வயசு 5வது வயசு ஆகும்போது நம்மள என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ எல்லாம் 2 வயசுலேயே கொண்டு சேர்த்துறாங்க. அது வேற விஷயம். ப்ரீகேஜி 2 வயசில், அடுத்தது எல்கேஜிங்கிறாங்க, அதுக்கு அடுத்தது யூகேஜி. அப்படி 5வது வயசு 6வது வயசு வரும்போது அந்த குழந்தை முதல் 1ஆவதுக்கு வருது. நம்ம எல்லாம் ஆரம்பத்திலே 1ஆவதுல கொண்டு 5 வயசு தான் சேர்ப்பாங்க. அதான் ஒன்று. அதே போல் இங்கே அந்த அரிகோபாலசிசர் என்ன செய்கின்றார், அந்த கல்வி கற்கின்ற அந்த கல்வி கற்கின்ற அந்த இடத்துக்கு வருகின்றார். அப்பொழுது அங்கே அவர் என்ன செய்யறார், அந்த வெண்டர்கள் அந்த வெள்ளை அந்த கல்வி என்ற அந்த வெள்ளை, அதாவது அந்த தர்ம கல்வி அவருக்கு அங்கே போதிக்கப்படுகின்றது. அதுக்கு யார் வருகின்றாள், அங்கே சரஸ்வதி வருகின்றாள். அவள் எப்படி வருகின்றால், பச்சை நிற ஆடை அணிந்து. பச்சையினால் நாம் மனதுக்கு இனிமை தருவதாகிய அந்த கல்வியை, நம் மனதிற்கு எழுச்சி தருவியாதாகிய அந்த கல்வியை அவள் நமக்கு போதிக்கப் போகின்றாள். அவள் வரும்போது என்ன செய்கின்றார், இங்கே பகவான் சொல்லுகின்றார், அந்த நீசன் கலியன் என்ன செய்து விட்டான், சீரழிந்து விட்டான் எல்லாத்தையுமே. கலியன் எல்லா இடத்துக்குள்ளாலையும் புகுந்து விட்டான். அந்நீதம் முறுக்கருது மானவர நியாயமதை வரம்பளித்தான் மானீசன், ஆகமத்தை கூறளித்தான் அந்நீத மாபாவி. தாகமடைந்தார்கள் தவ முனிவர்களா எல்லோரும். தவசு செய்கின்ற முனிவரெல்லாம் தாகமடைந்து விட்டார்கள். இந்த ஞானத்தை நாம் எப்படி பெறுவது என்று அந்த தாகமடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாகத்துக்கு உண்டான அந்த தண்ணீரை நாம் தர வேண்டும், குடிக்கணும். நம்ம தாகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், தண்ணீர் குடிக்கணும் இல்லையா? அதே போல் அந்த தண்ணீர், அந்த தாகத்துக்கு நாம் தண்ணீர் குடிப்பதை போல் நாம் அவர்களுக்கு அந்த கல்வியை ஊட்ட வேண்டும். யாருக்கு தாகமடைவது? யார்? அங்கே சம்பூர்ண தேவன் தாகமடைகின்றார். அவருக்கு இதுவரைக்கும் முன்னாடி இருந்த தவம் எல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனால் இதுக்கு முன்னாடியே அவர் கண்ணனாக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார், ராமராக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார். அதெல்லாம் இப்போது அந்த மாயை என்ற அந்த 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 மாயை என்ற அந்த இது மறைத்திருக்கின்றது. அல்ல, அவருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அல்லவா? இப்பொழுது அவர் மீண்டும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக, ஒரு சம்பூரணனாக இங்கே அவர் பிறந்து விட்டார். அதெல்லாம் என்ன செய்கின்றது, அந்த அவருக்கு இப்போ நம்ம கல்வி தர வேண்டும். அப்போ அந்த நீசன் செய்கிற அந்த கொடுமையெல்லாம் மாற்ற வேண்டும். அது அதை என்ன சொல்ற, நீசபசாசு நீளத்தில் கொள்ளை கொண்டு தோசப்பயலோடு துணையாய் மிக கூடி கொடுக்க வேண்டில்லா நருள் வார்த்து கொல்லுதுகான். அதாவது கொடுக்க ஒன்றுமே இல்லை, நருள் வார்த்து கொல்லுதுகான். எதுவும் வரம்பு தப்பி இருக்குதுகான் வையகத்தில். அதுவே ஒரு கொடுமை, அநேகம் பொறுக்கிறது சொல்லிட்டாங்க. ஆனதால் நாங்கள் அவனது நிலையை போயிருந்து மான முறை சோதித்து மனுவிடக்கம் தான். இந்த மனிதனுடைய இடுக்கம் என்ன, மனிதனுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க? மனிதனுக்கு என்ன பிரச்சனை? மனம்தான் பிரச்சனை. மனம்தான் அனைத்துக்கும் பிரச்சனை. என்ன மனம் பிரச்சனை என்ன அப்படின்னா, மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் பயம் கொள்ளுகின்றான். அவன் மரணத்தை கொண்டு பயம் கொள்ளுகின்றான். மரணத்தை கொண்டு பயம் கொள்ளாத என்ன செய்யணும், பேராசை கொள்ளுகின்றான். அந்த மரணத்தை கொண்டு பயம் உள்ளவர்களை இவன் அடித்து கொல்லுகின்றான், கொடுமை செய்கின்றான். இதான் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை. அது என்ன செய்கின்றது, தோசப்பயிலோடு துணையாய் மிக கூடி கொடுக்க ஒன்றில்லா நருள் வார்த்து கொல்லுதுகான். அதே ஒரு கொடுமை, அநேகம் பொறுக்கரிது எதுவும் வரம்பு தப்பி இருக்குதுகான் வையகத்தில். வரம்பு தப்பி போச்சு. வரம்பு என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, பிற உயிர்களுக்கு இன்னல் விளைவிக்கவே கூடாது அப்படின்றது வரம்பு. அந்த வரம்பு தப்பி அவன் என்ன செய்கிறான், அடுத்த உயிர்களையும் அவன் தொந்தரவு செய்கின்றான், கொடுமை செய்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கின்றது, ஆனதால் பாவி அவனுக்கும் சொல்லாமல் மானமுள்ள புத்தியே வாசகம் என்று. மானமுள்ள புத்தி, மானமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். உனக்கு மானம் இருக்குதா, மரியாதை இருக்குதான்னு கேட்பாங்க இல்லையா? மானம்னா அது
நாம் வந்து நேர்மையாக நாம் என்ன இந்த அகிலத்திரட்டமானையில் சொல்லியிருக்கின்றதோ அதே போல் நாம் வாழ்ந்தால் நாம் மானமுடன் வாழ்வோம். அது தப்பி வாழ்ந்தால் மானம் தப்பி வாழுகின்றோம். இப்போ இன்னைக்கு எத்தனை ஐயாவளிகாரங்க வந்து அகிலத்திரட்டமானையில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த அதே போல மானமாக வாழ்பவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்று மானமாக வாழுகின்றீர்கள் இல்லையா? காணிக்கை வேண்டாதுங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன காசுன்னு ஒரு காணிக்கை வாங்குறீங்க. உருவத்தை வணங்காதுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே அந்த ஆசனத்தை போட்டு வணங்குறீங்க. பூக்களை போட்டு போற்றி நிற்காதே என்று சொல்லுகின்றார்கள். பூக்களை போட்டு தான் போற்றி நிற்கிறீர்கள். அந்த போற்றி நிற்கிறத ஒழுங்காக போற்றி நிற்கிறீங்களா? அந்த மந்திரத்தை ஒழுங்காக சொல்கிறீங்களா? அதுவும் தவறாக சொல்லுகின்றீர்கள். அப்போ நீங்கள் மானமாக வாழுகின்றீர்களா? மானம் தப்பி வாழுகின்றீர்களா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ மானம் தப்பி வாழுகின்றார்கள் எல்லாம் மானமுள்ள புத்தியை போல் வாசகம் ஒன்றே எழுதி மானமுள்ள புத்தியாக நாம் இந்த வாசகத்தை எழுத வேண்டும். வருவோம் என அழைச்சால் மாவாவை தானறிந்து கருவி குளறி கற்பனைக்குள்ளாகுவதும். அதாவது வந்து கடவுள் வந்து விடுவார், நாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்? நாம் வந்து கடவுள் வரார் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதுலேருந்து எப்படி அந்த கடவுளை மயக்கிறது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுவான் இல்லையா? உண்மையிலே அதான் சொல்கின்றார். என்னமோ என்று இடும்பு செய்வதும் அறிய அவன் அறிய விட்டது போல் அவன் அதாவது அவனுக்கு விளங்குவதாகவும் இருக்க வேண்டும், விளங்காமலும் இருக்க வேண்டும். அவனை 14 அறிய 14னா நமக்குள்ளால 7 அடுக்கு நல்ல மனமும் 7 அடுக்கு கெட்ட மனமும் இருக்கின்றது. அந்த 14 அந்த அடுக்கு மனங்களும் அறிவதற்காக, அந்த 14 ஞானங்களும் அறிவது, அந்த 14 படியும் அறிவதற்காக, எல்லோரும் அறிவதற்காக எவரும் புல் பூண்டு வரை எல்லாமே புல் பூண்டு வரைனா அந்த புல்லாக நிறைய பேர் புல்லாகவே வாழ்றான். எதுக்கு பிறந்து வாழ்றதுன்னே தெரியாம வாழுகின்றான். பூண்டாகவே வாழ்றான். எதுக்கு பிறந்தோடனே தெரியல, சும்மா ஏதோ வாழணும், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு வாழ்றான். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க என்ன இப்போ விட வேண்டும் என்று முழுதும் முன்னிங்கே ஓடிவா என்றது. அதே போல இந்த சம்பூர்ண தேவன் வாழ்ந்து விடக்கூடாது. அதனால் நாம் மானமாக ஒரு புத்தியை எழுதி அனுப்புவோம். அப்போ சரஸ்வதி ஆன மாமையிலும் இப்போது இவ்வகைக்கு ஆனன்ன செய் கருமம். நான் என்ன செய்ய முடியும் ஐயா? நீங்கள் மனமாகிய ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் பள்ளி கொண்டிருப்பவர்கள், நான் இந்த கல்வியை அவருக்கு எப்படி தருவது? இந்த கல்வியை நான் அந்த சம்பூர்ண தேவனுக்கு எப்படி தருவது அப்படின்னு அப்படி கேட்டுட்டு சொல்கின்றாள். ஆட்டுவதும் நீ அல்லவோ, ஆடுவானும் நீ அல்லவோ, ஓட்டுவதும் நீ அல்லவோ, ஓடுவானும் நீ அல்லவோ, சொல்லுவதும் நீ அல்லவோ, சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ, அல்லும் பகலும் நீ அல்லவோ, அழியாதவன் நீ அல்லவோ. நமக்குள்ளால் நாம் தூங்குகின்றோம். நமக்குள்ளாலே உயிர் மேலே கீழே ஆடிட்டே இருக்குது. உயிருக்கு ஒரு நிமிஷம் நின்று நம்ம தூங்கும்போது நின்னா என்ன ஆகும்? உடலை விட்டு உயிர் சென்று விடுகின்றது. இப்போ நம்மளோட மனமும் என்ன செய்கின்றது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு நம்ம கனவு காண்றோம். கனவு காணும்போது ஒரு 5 நிமிஷம் தான் கனவு காண்டிருப்போம். ஆனால் ஒரு வாழ்க்கையே நம்ம நடத்தியிருப்போம். அப்போ கனவில் என்ன ஆகின்றது? அங்கேயும் அந்த காலம் குறுகுகின்றது. மனம் வந்து என்ன ஆகின்றது? அப்படி நடக்கின்றது. அப்போ அது எல்லாம் எங்கே நடக்கின்றது? நாம் உறங்கும் போது கூட நம்மளுடைய மனமும் நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய உயிரும் விழித்திருக்கின்றது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இது சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ, அல்லும் பகலும் நீ அல்லவோ, அழியாதவனும் நீ அல்லவோ, எல்லாம் உமது கிருபை எனக்கல்லாது சொல்ல இது வந்தது என்ன சுவாமி என படித்தார். நான் இதை எப்படி சொல்ல? இந்த கல்வியை நான் இவனுக்கு எப்படி தருவது? மனதில் தானே நீர் குடியிருக்கின்றீர். நீர் தானே அவனுக்கு எல்லாத்தையும் புகட்ட வேண்டும். உங்களுடைய மனம் இல்லை என்றால் அவன் எப்படி கல்வி கற்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு வாத்தியார் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறான்னு வச்சுங்க. உங்களுக்கு அந்த சார் வந்து என்ன பாடம் நடத்துகின்றார், இல்லை இந்த ஆசிரியர் என்ன பாடம் நடத்துகின்றார் அப்படின்றத நீங்கள் மனம் கொடுத்து கேட்டால்தான் உங்களுக்கு என்ன அந்த கல்வி உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது இல்லையா? அது சொல்லுகின்றால், இந்த மனமாகிய நீர் தானே ஐயா எல்லாத்துக்குமே காரணம். நீர் மனது வைத்தால்தான் நான் சொல்லுகின்ற கல்வி அவனுக்கு புரியும். உண்மை இல்லை, இதான் வந்து உண்மை, இதான் சத்தியம். இங்கேதான் ரொம்ப அழகா சொல்லிட்டுறாங்க. அகிலத்திரட்டமானே நீங்க சாதாரணமாக நினைக்காதுங்க, முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த கதையை இங்க என்னது, அவர் என்ன பச்சை நிற காப்பணிந்து பவள நிற தோடணிந்து இப்படியெல்லாம் எழுதிட்டு வர்றதுனால நமக்கு அது கதையாக தெரிகின்றதை தவிர இது உண்மை ஞானம் என்னவென்றால், இங்கே இந்த அரியோபால அந்த சம்பூர்ண தேவனுக்கு அங்கே முத்துக்குட்டியாகி அந்த சம்பூர்ண தேவனுக்கு வெயிலாளம்மையார் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த சம்பூர்ண தேவனுக்கு அந்த முத்துக்குட்டிக்கு இங்கே கல்வி கற்பதற்காக அந்த சரஸ்வதி வருகின்றாள். இதுதான் உண்மை, இதான் சத்தியம். அப்போ வந்து இங்கே அவள் சொல்லுகின்றாள், அந்த சம்பூர்ண தேவனாகி அந்த முத்துக்குட்டிக்கு மனம் இருக்க வேண்டுமே. வெள்ளை உள்ளத்தில் அவனுடைய வெள்ளை உள்ளத்தில் நீ பள்ளி கொண்டிருக்கின்றீர் ஐம்புலன்களில்.
அவன் வந்து உம்முடைய கருணை இருந்தால் தானே நான் சொல்லுகின்ற கல்வியை அவன் கேட்பான். உண்மையே இல்லை, இது எவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவம், யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகின்றது? உண்பதுவே அல்லால் ஒரு கதிகள் அறியாரு. இந்த மக்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? சாப்பிடுவதை தவிர எந்த மேல் நாம் வந்து இந்த உயிரை எப்படி மேலேற்றுவது என்று தெரியாமல் உண்பதுவே அல்லால் ஒரு கதிகள் அறியார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள், இல்லையா? அதே அதே நிலையில் இந்த சம்பூர்ணனும் சென்று விட்டால் என்ன வேண்டது? நான் சொல்லுகின்ற கல்வியை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன, அந்த சம்பூர்ண தேவனுக்குள், அந்த முத்துக்குட்டியாகிய அந்த சம்பூர்ண தேவனுக்குள் பள்ளி நல்ல உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற மனமாகிய நீர் நான் அதை நடத்த வேண்டும். நீர் நினைத்தால்தான் அதை நடத்தும். ஆட்டுவதும் நீதான் அவனுக்கு. இப்ப என்னுடைய மனதில் இருந்து ஆட்டுவது யார்? என்னுடைய மனம்தான். அதே போல அந்த சம்பூர்ண தேவனாகிய அந்த முத்துக்குட்டியின் அந்த 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 மனதிலிருந்து ஆட்டுவதும் நீர்தானே, ஆடுவோனும் நீதானே, சொல்லுவதும் நீர்தானே. என்னை சொல்ல வைப்போனும் நீதான், அங்கே சொல்வதை கேட்ப வைப்போனும் நீதான். என்னுடைய மனதிலிருந்து நீ சொல்ல வைக்கின்றாய், அவருடைய மனதிலிருந்து நீ அவர் கேட்க வேண்டும். அவனுடைய மனம் இங்கே என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அதுவும் உண்மையாக நல்ல விஷயங்களை சொன்னா யாருமே கேட்க மாட்டோம். அப்படியே அடுக்கு மொழியில பயங்கரமா அங்கிருந்து கடவுள் வர்றார் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்பாங்க. எங்கிருந்து கடவுள் வர்றார், கடவுள் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா உடனே நான் காணாம போயிடுவாங்க. அங்க என்ன சொல்லுகின்றார்கள்? முதல் பாதம் போட்டிட ஆதி திருமால் அவரே சொல்கின்றார், நீ உரைக்க நான் எழுதி, நீ சொல்றது போல நான் எழுதுகின்றேன். அதை மனதில் எழுதுகின்றோம் இல்லையா? நம்ம மனதில் தானே எழுதுறோம். அங்கே சொல்லி தருவது யார்? கல்வியாகிய சரஸ்வதி நமக்கு சொல்லி தருகின்றார். நீ உரைக்க நான் எழுதி நீ நிலத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது, யாருமே தவறாக சொல்லக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டால். வம்புரைக்க கூடாது, வம்புரைத்தால் வம்புரைத்தால் வண்ண நரகம் கட்டும். புழுவாக செல்ல விடுவாய் நீ, அணுவாக புழுவாக சென்று வருவார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அது மனுஷன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒன்பதுவே அவர்களார் உருகதிகள் அறியார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சாப்பிட்றது தூங்குறது தான். நாங்கள் போர் செஞ்சுட்டேன், நான் அதை உண்டாக்கிட்டேன், இதை உண்டாக்கிட்டாலும் என்னத்தை உண்டாக்குற நீ? எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறத மண்ணோட போட்டு போறா, அவ்வளவுதான். நீ செய்கின்ற செயல் என்ன? உன்னுடைய உயிரை நீ மேலேற்றினாயா? நீ மேலேற்றுள்ள உன்னுடைய உயிரை நீ மேலேற்றுவதற்கு முயற்சி செய்தாயா? அதை நீ செய்வதற்கு நீ துணிந்தால்தான் நீ மனிதனாக மேலே வருகின்ற. இல்லைன்னா நீ மனிதனாகவே நீ மேலே வருவதில்லை. அதான் இங்கே அற்புதமான வரிகள். உண்பதுவே அல்லால் ஒரு கதிகள் அறியார்கள். இந்த ஒரு வரியையும் நிறைய 4-5 வரிகள் நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்படியே ஒரு தோணிக்க சிந்தை, இதே போல உள்ள வரிகளை எல்லாம் நீங்க எப்பவும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. இந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும். அதுதான் நீங்க இந்த கல்வி நமக்கு வேண்டும். நமக்கு ஏதாவது நாம் பேராசை விடும்போது, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம செய்ய போகும்போது ஒரு புஸ்தகத்தை எடுத்து நல்ல அந்த ஞானிகள் எழுதின ஒரு தத்துவங்களை எடுத்து நம்ம படிக்கும்போது நம்முடைய மனம் மாறுகின்றது. ஒரு பெண்ணை நாம் விரும்பி செல்லும் போது, இந்த பெண்ணால் இந்த பெண்ணை நாம் விரும்பி செல்வதால் நமக்கு ஏற்றம் வருமா அப்படின்னாலாம் நம்ம திங்க் பண்ணும்போது வேண்டாம், நம்ம போயிடும். இதுதான் உண்மை. அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு என்ன ஆசை எழுகின்றத உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு நல்ல அழகான ஒரு முக்கியமான அந்த தத்துவார்த்தமா ஏதாவது படித்தால் நம்முடைய மனம் மாறுகின்றது. அவள் இங்கே உண்பதுவை அல்லால் உருகதிகள், உண்பதுதான் எனக்கு முக்கியம்னு நினைக்காமல் எனக்கு உருகதிகள் வேண்டும், அதுக்கு இந்த கல்வியை நான் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரஸ்வதி என்ன சொல்லுகின்றாளோ அதே போல் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று திருவாசகம் எழுதி அறிவு. திருவாசகத்துக்கு முன்னாடி நிறைய திருவாசகங்கள் இருக்கு, அது வேற. இங்கே இந்த அகிலத்திரட்டம்மானையினுடைய முதல் வரியை இங்கே சொல்ல இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கதைகள் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்குது. இப்பொழுதுதான் ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு, ஒரு மனிதன் மேலேறுவதற்குண்டான அந்த 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 இது அந்த திருவாசகத்தை இங்கே ஐயா சொல்ல வருகின்றார். பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இது யார் சொல்லுகின்றால்? சரஸ்வதி சொல்லுகின்றார், கல்விக்கு அதிபதி. பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த சரஸ்வதியோடைய ஃபோட்டோ எடுத்து சரஸ்வதி பூஜைகள்லாம் வச்சுருப்போம். எதுக்குன்னா கல்வியை யார் கற்றுத்தருகின்றாள்னா சரஸ்வதி. இது யார் சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் தந்தாங்க. நம்மளுடைய மறையோனால் நம்முடைய இது பிரம்மனுக்கு 4 அறிவு, அவனுடைய மனைவி சரஸ்வதி. நாம் மறையை போல வாழணும்னா கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் இந்த இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்கள். சொல்லிட்டுறாங்க. அடுத்தது திருவாசகம் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வாசகம், கவனமா பார்ப்போம்.